இந்த ஆண்டிலே அரசாங்கம் எதிர்பார்த்த வருவாய் இலக்குகள் எய்தப்பட்டிருக்கின்றன அல்லது ஓவர்ஷூட் பண்ணப்பட்டிருக்கின்றன. அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் தாமாக விரும்பி வந்து வரிகளை செலுத்தினார்கள் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்றால் அவ்வாறு நிகழ்ந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்படி யார் போய் விரும்பி வரியை செலுத்தினார்கள் என்பதற்கான விவரங்களை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் சில வேளைகளிலே இந்த உயர்ந்த வருமானங்களை கொண்ட வணிகத்துறையினர் மற்றும் பெரிய நிறுவனங்கள் அதனை விரும்பி செலுத்தி இருக்கக்கூடும். ஆனால் சாதாரண பொதுமக்களை பொறுத்த மட்டிலே, சம்பளம் பெறுபவர்களை பொறுத்த மட்டிலே அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் இருக்கிறது. வெட் வரி போன்றவை இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 8% இருந்த வெட் வரி இப்போது 18% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பொருட்களுடைய விலை அதிகரிப்புக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த அடைவுகளை பற்றி நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளலாம், அரசாங்கம் மகிழ்ச்சி அடையலாம், இறைவர் திணைக்களமும் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அந்த அடைவுக்காக செலுத்தப்பட்ட விலைதான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வறுமை. ஆக இந்த வறுமை மற்றும் வருமான பங்கீட்டிலே ஏற்பட்ட மோசமான நிலைமை என்பவற்றுக்கு இந்த முறையும் ஒரு காரணம். பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு நாங்கள் படித்திருக்கின்ற கோட்பாடுகளின் அடிப்படையிலே வரிகளை அறவிடுகின்ற போது மக்களுடைய நடவடிக்கைகள் குறையும், மக்களுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். நுகர்வு நடத்தையாக இருக்கலாம், உற்பத்தி நடத்தையாக இருக்கலாம், அவை பாதிக்கப்படும். அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு வருமானங்கள் அவசியம் என்பது மிக உண்மை. அதுவும் குறிப்பாக இலங்கை போன்ற நாட்டிலே கஜானா காலியாகி கடன்களும் அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையிலே இவ்வாறான மேலதிக வரிச்சுமை என்பது தவிர்க்க முடியாததாக அரசாங்கம் கருதக்கூடும். ஆகவே அந்த வகையிலே அவர் திருப்திப்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தாலும் கூட, பொதுவாக இந்த வரிகள் என்பவை ஒருபோதும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று அல்ல. அதே மாதிரி மக்களுக்கு ஏன் நன்மை தரான்னு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்களுடைய கொள்வன சக்தியை அது பாதிக்கும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அது பாதிக்கும். பொதுவாக சொல்லலாம், மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குகின்றோம், உட்கட்டமானங்களை வழங்குகின்றோம், நல்ல ஆட்சியை வழங்குகின்றோம், பாதுகாப்பை வழங்குகின்றோம், இதற்கெல்லாம் பணம் தேவை, ஆகிய மக்கள் தான் அதை தர வேண்டும் என்று சொல்லி அதில் நியாயப்பாடு இருக்கிறது தான். ஆனாலும் கூட இந்த 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 விதமான நடவடிக்கை என்பது ஒருவருடைய வாழ்க்கையை மிக மோசமாக பாதிக்காத வகையிலே செய்யப்பட வேண்டும். அதான் கௌதம புத்தர் சொல்லுவார், இந்த வரிமுறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மலரிலே வண்டு தேன் எடுப்பதை போல மலருக்கு நோகாத விதத்திலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த அடைவு அந்த மலரை கசக்கி பிழிந்து பெறப்பட்ட அடைவாகவே நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த அடைவு சம்பந்தமாக நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டாலும் கூட அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற வருமான ஏற்றத்தாழ்வுகள், வறுமை நிலை போன்றன, போஷாக்கின்மை அதிலும் குறிப்பாக போன்றன, அவற்றினுடைய தாக்கங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது.